இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. உதவிக்கு யாரை நாடுகிறோம்? உதவிக்கு உலகத்தை நாடுகிறோமா? மனுஷர்களை நாடுகிறோமா? மனுஷர்களுடைய பலத்தை நம்பி அவர்களிடம் ஓடுகிறோமா? இல்லை, நாம் தேவனை நாடுகிறோமா? கர்த்தரை நாடுகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். தாவீது தன்னுடைய ஜெபத்திலே இங்கே சொல்கிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம், தன்னுடைய வாழ்க்கையில் நேரிட்ட பிரச்சனைகளில் ஒரு யுத்த களத்தில் அவன் பாடின சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அநேக யுத்தத்திலே தாவீது கர்த்தரை சார்ந்திருந்தான். அவன் கர்த்தரை சார்ந்து இருந்ததினுடைய விளைவுதான் சவுல் ராஜா இவனை துரத்திய போதும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். மனுஷனுடைய உதவியை நாடாதீருங்கள். மனுஷனுடைய உதவி என்றைக்கும் நிரந்தரம் அல்ல, அது எப்பொழுதும் மாறிவிடும். அதனால்தான் சங்கீதம் 62:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேலும் உலக பிரகாரமான காரியங்களின் மேலும் வைப்போம் என்றால் நமக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை, தேவனிடத்திலிருந்து உதவி வராது. தாவீது சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவனுடைய முழு நம்பிக்கை கர்த்தர். சில நேரங்களிலே உலக பிரகாரமாய் அவன் வாழ்ந்தபோது, ஆண்டவரால் அவன் உணர்த்தப்பட்ட போது அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்தான். அது நிமித்தம் வருகிற பாடுகளையும் நெருக்கங்களையும் இழப்புகளையும் குறித்து சிந்திக்காதபடி கர்த்தரை சார்ந்து கொள்வான். சங்கீதம் 51 சங்கீதத்திலே தாவீது ஒரு பாவம் செய்தபோது ஆண்டவரிடத்திலே அவன் பாவத்தாய் உணர்த்தப்பட்ட போது தேவனிடத்தில் கதறுகிறான். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நாம் ஆண்டவரிடத்தில் சார்ந்திருக்க வேண்டும். நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? உலகத்தை சார்ந்திருக்கிறோமா? ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். யோசபாத் என்கிற ஒரு தேவ மனிதனை தன் பக்கம் இழுக்கிறான். தன் பக்கம் இழுத்தது மாத்திரமல்ல, தவறான தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் யுத்தம் செய்ய முயற்சிக்கிறான். தன்னுடைய தந்திரத்தினால் யோசபாத்தை ராஜா போலவும் தான் ஒரு சாதாரண மனிதனாகவும் யுத்தத்திற்குள் நுழைகிறார்கள். யோசபாத் ஒருவேளை தவறான மனிதனோடு கூட ஒரு சின்ன தொடர்பு கிடைத்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை தேவனையே சார்ந்து இருந்ததின் விளைவு கர்த்தர் யோசபாத்துக்கு துணை நின்று ஆகாப்பை அந்த யுத்தத்திலே அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே நாம் எந்த காரியத்திலே மனிதனை சார்ந்திருக்கிறோம்? எந்த காரியத்திலே உலகத்தை சார்ந்திருக்கிறோம்? யோபு சொல்கிறார் அல்லவோ 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை என் தேவன் நிறைவேற்றியே தீருவார். அதற்காக நான்
யாரையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதுதான் அவனுடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை, நாம் மனுஷனுடைய உதவியை நாடினோம் என்றால் அது விருதா. உலகத்தையும் பணத்தையும் பொருளையும் உறவுகளையும் நம்பினோம் என்றால் விருதா. கர்த்தரை சார்ந்திருப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எல்லாவற்றிற்கும் உம்மை சார்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.